இந்த பேட்லாம் வந்து பிஞ்சிருச்சு, இந்த பிளாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேட்டுடைய அவுட்டர் போர்ஷனை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இது கொஞ்சம் உடஞ்சு கூட இருக்குதுங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அந்த உடஞ்ச போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போறேன். இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குங்களா, அதையுமே இந்த மாதிரி உள்பக்கமாக இன்செர்ட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு. ஸோ கரெக்டாக இருக்குது அந்த சைஸ்க்கு. ஸோ அதனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பேட் உடஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேங் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை அழகாக இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பாத்ரூமில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஷாம்பு பாட்டிலும் நீல பாட்டிலையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ்ட்டையுமே இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஸோ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பாத்ரூம் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியில் ஒரு ஹோல்ஸ் வந்து டாப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கர் வச்சு சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். கத்தியை ஹீட் பண்ணாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூடி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன்ஸ் கார்னர் போர்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. மேலே ஆல்ரெடி ஒரு ஹோல்ஸ் போட்டுருக்கீங்களா, அதை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷாக்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம ஷாக்ஸ்லாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் மடிச்சு வச்சிருவோம். பெரிய கிளாத் கூட இந்த ஷாக்ஸ்லாம் மடிச்சு வைக்கும்போது மறைஞ்சு போயிடும், எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி தனியாக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும், வேலையும் மிச்சமாகுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரியான ஷாப்பிங் பேக்ஸை, பிளாஸ்டிக் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கைப்பிடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் நான் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் எப்படி ஸ்டாப்லர் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சைத் அலி ஃபாத்திமா, பிரியா கணேசன், உஷா தங்கவேலு, ஜஷ்வந்த், ராஷித், சாய் பவித்ரா, ரமேஷ், அன்னபூரணி, நந்தினி, விசாலாட்சி, காந்திமதி, கனகவல்லி, ஆறுமுகம், விஜயகுமாரி, ராஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 4 கார்னரையுமே அழகாக வந்து ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ், அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருட்களை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பேக்கெட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கபோர்டில் ஒரு ஓரத்தில் வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மளிகை பொருட்களை அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டீ ஃபில்டர்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டீ ஃபில்டரில் நிறைய டீ வடிகட்டி என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு அது கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டீ ஃபில்டரில் படிஞ்சிரும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து விம்பர் சோப்போ இல்லை வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்படி நீங்கள் தனியாக ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா பேஸ்ட் வந்து தீர்ந்து போன பிறகு அந்த டியூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டியூபை வந்து கட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டியூபை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக பேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட்டே வந்து இந்த டிப்ஸுக்கு போதுமானதாக இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பொழுது அந்த டீ ஃபில்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணியை வந்து அந்த டீ ஃபில்டரோட சேர்ந்து வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கொதிக்க விடும்பொழுது என்ன ஆகும்னா அந்த டீ ஃபில்டரில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய அந்த டீ கரை எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஏதாச்சும் அடைச்சிருந்துச்சு டீ தூள் அப்படின்னா கூட அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வெளியே வந்துருங்க. ஸோ இந்த டிப்ஸில் நீங்கள் டீ ஃபில்டரை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து சில்வரில், அதாவது அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குங்களா, அதில் வந்து டீ ஃபில்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நெருப்புலேயே காமிச்சிங்க அப்படின்னாலுமே அதில் இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய
அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பட் நம்ம இந்த பிளாஸ்டிக் டீ ஃபில்டரை அந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்றதால ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா 50% போயிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா ஒரு 90% வரலும் மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கரையுமே ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ஃபில்டரில் அடைச்சிருந்த எல்லா அடைப்புகளுமே ரிமூவ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்வீட் பாக்ஸை மேலே வச்சு அழகாக ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இது ஒரு சூப்பரான நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அழகாக இதில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் உள்ளே போட்டு நம்ம ஹோமை டெக்கர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க. 2 பாக்ஸ் இருந்தால் போதும், சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆயில் பாட்டில்லாம் யூஸ் பண்ணுவோம். அது பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைனா ஆயில் கேன் மாதிரி வச்சிருப்போம். ஸோ எதுவாக இருந்தாலுமே அதுக்கு மேலே எப்போவுமே கொஞ்சம் பிசு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்போல்லாம் ஆயில் கேன் எடுக்கிறோமோ கையில் வந்து பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய லெகின்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லெகின்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன லெகின்ஸ், அதாவது குழந்தைங்களுடைய லெகின்ஸாக இருந்தாலும் ஓகே தான், பெரியவங்கள்தான் இருந்தாலும் ஓகே தாங்க. நீங்கள் எடுக்கிற ஆயில் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெகின்ஸில் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை அழகாக மேலேருந்து கீழே வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு கழண்டு வரவே வராது. ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத் ரீயூஸ் ஐடியா பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஓல்டு லெகின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீணாக்காதீங்க. அழகாக ஆயில் பாட்டிலுக்கு மேலே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு கூட தேவையான அளவுக்கு இந்த லெகின்ஸை கட் பண்ணி அழகாக அதுக்கு மேலே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தண்ணி வந்து கீழே சிந்தினாலுமே ரொம்ப வந்து பேக் ஃபுல்லாக நினையாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுங்க. பாருங்க, பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்க, மேல் பகுதியை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பகுதி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு பகுதி கொஞ்சமாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சின்ன பகுதியை ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியை வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, விஜயகுமாரி, ஆறுமுகம், முகமது, கார்த்தி, காவேரி, பிரவீன், அன்னபூரணி, வசிலா பானு, ரஃபானா, சையத் அலி ஃபாத்திமா, பிரீத்தி, சங்கரி கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் ஒட்டி எடுத்துட்டேன். அந்த மூடியில் வந்து மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேங்க. இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் க்ளூ ஸ்டிக்கு பதிலாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்கிட்ட ஃபெவிஸ்டிக் இப்போ இல்லை அப்படின்றதால நான் ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஆர்கனைசரை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப் எடுத்திருக்கேங்க. க்ரீன் கலர் டேப் எடுத்திருந்தேன். அந்த டேப்பை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்துலேயே ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிங்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம விம்பர் சோப் வந்து ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், 2-3 சோப் வாங்கி வச்சிருப்போம். அந்த சோப் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் கூட இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடஞ்சி போன பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸஸை இந்த மாதிரி கூட ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ல இந்த மாதிரி மேலே கோட் கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த கோட்டை நம்ம போட மாட்டோம், அப்படியே மடிச்சு பத்திரமா வச்சிருப்போம். அந்த கோட்டை வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. பட் இந்த கிளாத்தை வந்து நம்ம சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு போர்ஷனை மட்டும் இப்போ நான் ரீசைக்ளிங் பண்ணி காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் தேவையான போர்ஷனை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த கோட்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே உள்ள போகாத அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பேக்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்ம பேக் ஹேண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, 2 சைடு வந்து க்ளோஸ்டா இருக்கும், 2 சைடு உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். இதுல நம்ம ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஊசி நூல் வச்சு தச்சு விட்டுறலாம். அதாவது ஒரு சைடு ஃபுல்லா ஓப்பனா இருக்கீங்களா, அந்த ஓப்பன் ஃபுல்லாவே க்ளோஸ் ஆகிற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நார்மலா நம்ம துணி தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா டைலர் மிஷின்ல வச்சு ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆகிடும். டாப்பில் வந்து இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும்.
இப்போ நம்ம கயிறை வந்து நல்லா நாட் போட்டுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இருக்குங்களா அந்த இடத்துல உங்ககிட்ட வில்க்ரோ இருந்துச்சு அப்படின்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டன் ஒரே ஒரு பட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பட்டனை நம்ம அழகாக நான் தைக்கிற மாதிரி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஒரு பட்டனை வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தோட சேர்த்து வச்சு தச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து தனியாக கீழே விழாமல் அப்படியே அட்டாச் ஆகிடும். அடுத்தது இந்த பட்டனை லாக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவைப்படும். இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் சின்னதாக ஒரே ஒரு கட் வந்து போட்டு விட்டுருங்க. கட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடச்சிரும். அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த பட்டனை நீங்கள் லாக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் பட்டனை தச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் சின்னதாக ஒரே ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே நீங்கள் மணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேஷாக இருக்கட்டும், சில்லறையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். வெளிப்பக்கத்தில் சின்னதாக வந்து பேக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறையெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மணியெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த பவுச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பர்ஸ் மாதிரி உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், அழகாக பட்டனை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கேஷை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஷை உள்ளே வச்சதை நம்ம பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பர்ஸ் மாதிரி இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த பேக்கில் ஹேண்ட் பேக்கில் இருக்க மாதிரியான கிளாத் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பட்டா கூட உள்ள இறங்கவே இறங்காது. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸ் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ் வாங்கினா கொடுப்பாங்களா அந்த பாக்ஸ் தான் இது. 2 பாக்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அந்த பின்னை நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து கிளாத்தில் வந்து மாட்டாமல் இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கிளாத் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் வந்து பேண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுடைய ட்ரெஸ் தாங்க. சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி நீங்கள் அழகாக மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும், கலையாமல் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் உடைய மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 2 டிஃப்ரெண்ட் சைஸ் மூடி எடுத்திருக்கேன். ஒன்று சின்ன மூடி, இன்னொன்று பெரிய மூடிங்க. சின்ன மூடியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பெரிய மூடியோடைய மேல் பகுதியில் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ட்ரே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் வந்து பூண்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ட்ரே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மூடிகளை ட்ரே மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு 1.5 கிலோ வரும் வெஜிடபிள்ஸை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் தாராளமாக. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வெஜிடபிள் ட்ரே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த பாக்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸு கூடவே சிரப் பாட்டில் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா பாக்ஸ், காட்டன் பாக்ஸ், அந்த பாக்ஸையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் க்ளோஸ்டாக இருக்கும் அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் சென்டர் போர்ஷனை 3 வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து வச்சுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு 3 டைமண்ட் ஷேப்பில் கிடைக்குங்க போர்ஷன்ஸ். இப்போ நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த காட்டன் பாக்ஸஸை அழகாக இந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது டிஃபன் பாக்ஸ்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சிருக்க அந்த போர்ஷன் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு நின்றுடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சைத் அலி ஃபாத்திமா, சாய் பவித்ரா, இனியவள், ஜஷ்வந்த், நந்தினி, கனகவல்லி, காந்திமதி, அன்னபூரணி, கார்த்தி, ஆறுமுகம், காவேரி, விஜயலட்சுமி, முகமது, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பென்னு, பென்சில், ஷார்ப்னர், எரேசர் இது எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 3 போர்ஷன் இருக்கிறதால நீங்கள் அழகாக தாராளமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்ட் செஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். உடஞ்சி போன டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூட அழகாக நம்ம பென் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி அருவாமனைலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே ரொம்பவே மொக்கையாயிடும். நம்ம என்னதான் அறிஞ்சாலும் அறியவே அறியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமைக்கும் பொழுது. அவசரத்துக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கட் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவாமனையில் அறியிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ
அந்த டைமில் அவசரத்துக்கு நீங்கள் ஈஸியாக டக்குன்னு ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்ககிட்ட சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட போதும். அந்த கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அரிவாள் மனையை அழகாக நீங்கள் ஷார்ப் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த கண்ணாடி பாட்டிலுடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அந்த அருவாமனையில் அப்படின்னா அருவாமனையுடைய அந்த போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை சூப்பராக கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக தக்காளியை கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், நான் 2 பக்கமுமே அந்த அருவாமனையை திருப்பி வச்சு நல்லா அந்த பாட்டிலுடைய பாட்டம் ரஃப் போர்ஷனை யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்த பிறகு இந்த அருவாமனையை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த அருவாமனையை வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஷார்ப் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளியை ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு இந்த அருவாமனை. ஸோ அதனால் கட் ஆகவே ஆகலை. இப்போ நம்ம ஷார்ப் பண்ண பிறகு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில் சர்க்கரையை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வந்து அப்படியே ஈரமான மாதிரி ஆகிடும். இந்த மழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரையில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ வந்து அதிகப்படியான குவான்டிட்டியில் சர்க்கரையை வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு காட்டன் கிளாத்தை வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வந்து ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரிசி கீழே கொட்டாமல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த கிளாத்தை யூஸ் பண்ணியே நம்ம நாட் போட்டு எடுத்துக்க முடியும். பாருங்கள், 2 நாட் போட்டு விட்டுட்டேன். குட்டியாக ஒரு அரிசி மூட்டை கிடச்சிருச்சு. இந்த அரிசி மூட்டையை நம்ம அந்த சர்க்கரை வந்து கொட்டும் பொழுது அந்த சர்க்கரைக்கு நடுவில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே இந்த ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த காட்டன் கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப நாளைக்கு ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாகவே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டராக வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சர்க்கரையை கொட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை நம்ம எடுத்து தனியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த கண்டெய்னர்லையும் இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த அரிசி மூட்டையை சென்டராக வச்சு அதுக்கு மேலே நீங்கள் அந்த சர்க்கரையை வச்சு விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா பக்கங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழுகி போன கெட்டு போன தக்காளியை நம்ம டேரெக்டாக அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போடாமல் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளியில் புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தக்காளியை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு போர்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது சிங்க் கிளீனிங் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதே டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த டிப்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த டிப்ஸை பார்க்கலாங்க. தக்காளியில் அந்த புளிச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சிங்கை நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு மாவையும் தக்காளியையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டேன். அடுத்தது நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரப்பரையும் சோப்பு இருக்குங்களா, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அந்த சோப்பையும் யூஸ் பண்ணி ஒரு முறை அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கெட்டுப்போன தக்காளியை அப்படியே தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இது கூட நீங்கள் இன்னொரு பொருள் கூட ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டராக வந்து உங்களுக்கு சூப்பராக இன்னுமே பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து 2 பொருள் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று தக்காளி, இன்னொன்று புளிச்ச மாவு. நீங்கள் வந்து தக்காளி, புளிச்ச மாவு, அது கூடவே கோல்கேட் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் பேஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் போட்டு க்ளீன் பண்ணேன். நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப், அதாவது ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் போட்டு நம்ம தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டுடைய மூடி எடுத்திருக்கேன். அது கூடவே கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய ஒரு முனையில் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் மூடியில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இதை வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் பேண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர் கிளிப்ஸ்லாம் நீங்கள் அழகாக இதில் ஹேங் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஏர்
கிளிப்ஸையும் ஹேங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வாட்சையும் இதில் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடி மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரி நிறைய பொருட்களை இந்த ஒரு ஆர்கனைசரில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு. பழைய லெகின்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிப்ஸ்லையுமே இந்த லெகின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெகின்ஸுடைய மீதி போர்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். டாப் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த லெகின்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்னர்ஸாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணி இன்னர்ஸாக பயன்படுத்திக்க முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லெகின்ஸ் வந்து கீழெல்லாம் கிழிஞ்சிருக்கும், மேல் பகுதி மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போவுமே நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் நீங்கள் சின்னதாக மடித்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தைக்கிறதா இருந்தால் கூட தச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது லெகின்ஸ் அப்படின்றதால பிரிஞ்சு வராது, ஸோ அதனால் அப்படியே கூட யூஸ் பண்ணி